Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சித்துராஜ் என்பவர் மாயமான வழக்கில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்த சித்துராஜை கொலை செய்த போதை மறுவாழ்வு மைய உரிமையாளர் தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கின் விவரங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார், இந்த வழக்கின் பின்னணி மற்றும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, அதாவது மதுரை மாவட்டம் லூர்து நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சித்துராஜ் இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில மதுரையில செயல்பட்டு வரக்கூடிய வேலுங்கிற தனியார் அறக்கட்டளை சார்பில் மது போதை ஒழிப்பு மையம் ஒன்று ரவீந்திரன் என்பவர் நடத்தி வருகிறார். இங்க சிகிச்சைக்காக 2019ஆம் ஆண்டு சித்துராஜ் என்பவர் சேர்ந்திருக்கிறார். இந்த நிலையில 2019 பிற்காலகட்டங்களில் இவரை காணாம போனார்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் ஒரு புகார் ஒன்று தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இது குறித்து காணாமல் போனது குறித்து மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலைய சார்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த நிலையில அவரை அந்த மது ஒழிப்பு போதை மைய நிறுவனர் ரவிச்சந்திரன் மற்றும் உள்ளிட்ட அவரது நண்பர் இருவரும் சேர்ந்து கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி திருச்செந்தூர் பகுதியில் ஒரு காட்டு பகுதியில் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில இதற்கு முன்னதாக இருவருக்கும் அந்த சித்துராஜ் என்பவருக்கும் ரவிச்சந்திரன் என்பவருக்கும் முன்னதாக ஒரு பகை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது மனைவிக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில வேறொரு கடத்தல் வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக தற்போது ரவிச்சந்திரன் மற்றும் கண்ணன், அவரது நண்பர் கண்ணன் இருவரும் மதுரை சிறையில் தண்டனை கைதிகளாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போன ஒருவரை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி திருச்செந்தூர் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் உடலை புதைத்த சம்பவம் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில ரவிச்சந்திரன் மற்றும் கண்ணன் ஆகியோர் இருவரை மதுரை காவல்துறையினர் அழைத்து சம்பவ இடத்தில் அவர்கள் புதைத்த இடத்தை காண்பித்தனர். தற்போது அந்த உடலை தோண்டி எடுப்பதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மருத்துவ குழுவினர் மற்றும் திருச்செந்தூர் வட்டாட்சியர் தலைமையில அந்த புதைத்த உடலை தோண்டி எடுப்பதற்கான பணிகள் தொடங்க உள்ளது. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். Taste the Daily.